மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பாதாம் வச்சு ஒரு பாதாம் பர்ஃபி ஆர் கத்திரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 350 கிராம்ஸ் பாதாம் எடுத்திருக்கேன். இதில் நல்லா தலைன்னு கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சா இந்த தோலை எடுக்க ஈஸியாக வந்துடும். இது நல்லா தோல்லாம் உரிச்சாச்சு சுத்தமாக. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு 80-85% மட்டும் அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த பாதாம் தோல் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா 300 கிராம்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கும் அதே அளவு 300 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கீ தேவையான அளவு ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கணும். இந்த பாதாமை இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லைக் நல்லா திரண்டு வருது. இன்னுமே நல்லா திரண்டு வரணும். நீங்கள் பாருங்கள், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அல்வா மாதிரி திரண்டு வருது. ஒரு 10 ஸ்பூன் கீ ஊற்றிருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்பு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டை கொஞ்சமாக நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இதுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நல்லா லெவலப் பண்ணிடலாம். நல்லா லெவலப் பண்ணியாச்சு. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். பயங்கர சூடாக இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம்.